அவர் நல்லா சூப்பரா நல்லா சச்சின் மாதிரி இல்ல இருக்காங்க. சச்சின் மாதிரியா? ஆமா நீங்க கரெக்ட் தானே எல்லாமே. எது கேட்டாலும் ஹாய் சார். வணக்கம். பிக் பாஸ் ரிவ்யூக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே, உங்க பேர் என்ன சார்? ரஞ்சித். ஐயோ எனக்கு பிடிக்காத எப்படி சமாளிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம ரஞ்சித் வந்து கவுண்டம்பாளையம் ரஞ்சித் பிக் பாஸ்குள்ள. நீங்க? நான் இங்க தான் கனடா. கண்ணதாசன் நகர். தப்பிச்சோம். அப்புறம் பிக் பாஸ் ஷோல உங்க பேர்ல இருக்கிறவர் எப்படி விளையாடுறாரு? அவர் நல்லா சூப்பரா நல்லா சச்சின் மாதிரி இல்ல இருக்காங்க. சச்சின் மாதிரியா? சரி சரி. அப்புறம் கண்டஸ்டன்ட் எல்லாம் விடுங்க, நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட் எப்படி பண்றாரு? அவரு என்ன குறை, நம்ம ரீசெண்டா விக்ரம் ஒரு 400 கோடி, அப்புறம் இப்போ வந்து என்ன படம் வந்து இந்தியன் டூ 200 கோடி சொல்லிட்டு படத்துலயும் பின்னாடி இப்போ வந்து பிக் பாஸ் வந்து அவரு என்ன குறை? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என் தம்பி சொல்லுங்க. பிக் பாஸ் 8ல நம்ம கமலஹாசன். ஆமாங்க வாரியா இருக்கு. ஆமா ஒரு வருஷமா கோமால இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி சீசன் 8க்கு நம்ம விஜய் சேதுபதி சார் தான் ஹோஸ்ட் பண்றாரு. அட போயிடா, மாத்தி விட்டானுங்களா? அவங்க மாத்தல. சரி, ஸ்டூடியோக்கு எதுக்கு வந்த? அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாரு நீங்க தான் கோட் இருக்கு, நீ எது கேட்டாலும் ஓகே சொல்லிட்டு அப்பா உனக்கு சான்ஸ் அப்படின்னு அதான் ஓடி விட்டேன். நீங்க சொன்னதுல ஆமா சொல்லுங்க கரெக்ட் தானே எல்லாமே. எது கேட்டாலும் எது கேட்டாலும் ஓகே வைப்பா. அப்படின்னு சொன்னாரு. எனக்கு 2 செட்டு பூரியும் 4 தோசையும் ஒரு பிரியாணியும் வாங்கிட்டு. உடனே ஐயோ என்னங்கடா பண்றீங்க? பிக் பாஸ் ஷோ பண்றதுக்கு ஆள் அனுப்புனா வெறும் மூவி ஆடிஷனுக்கு அனுப்புறீங்க. என்னங்கடா எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா இப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.